வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பிஹெச்பிக்கான சாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் இந்த கிளாஸஸ் எல்லாம் பார்க்கணும். முன்னாடியே போட்ட வீடியோஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிஹெச்பினா என்ன, அதோட எக்ஸ்பேன்ஷன் என்ன, பிஹெச்பியோட எக்ஸ்பேன்ஷன் தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் தெரியாதவங்க கவனிச்சுக்கோங்க. இதோட எக்ஸ்பேன்ஷன் ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர். HTML பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ எல்லா HTML தான் மெயினாக எல்லா ஸ்கிரிப்டும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் PHP, ஜாவா ஸ்கிரிப்ட், என்னென்ன ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம HTML-குள்ள தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது PHP ஸ்கிரிப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால நம்ம சேவ் பண்ணும்போது .phpன்னு சேவ் பண்ணி ஆகணும். இதுக்கு HTML-க்கு எப்படி ஸ்டார்டிங் டேக், எண்டிங் டேக் இருக்கோ சேம் ஆஸ் PHP-க்கும் இருக்கு. This is a starting tag, this is a ending tag. Less than question mark PHP starting tag, question mark greater than ending tag. இந்த in betweenல என்ன நீங்க மெசேஜஸ் கொடுக்குறீங்களோ, என்ன மெசேஜஸ்ல என்ன ஃபங்க்ஷன்ல என்ன கொடுக்குறீங்களோ அதை அப்படியே டிஸ்ப்ளே ஆகும். என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்னு இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் பார்க்கலாம். எக்கோ ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுன்றது பார்க்கலாம். எக்கோனா என்ன, அந்த எக்கோ அந்த ஃபங்க்ஷன்ல டபுள் கோட்ஸ்ல என்ன மெசேஜஸ் நீங்க டைப் பண்ணி எங்க கொடுக்குறீங்களோ அது அப்படியே டிஸ்ப்ளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ வேர்ல்ட், குட் நைட் சொல்லி போட்டிருக்கேன். ஸோ இந்த மெசேஜஸ் அப்படியே டிஸ்பிளே ஆகும். இதோட அவுட்புட்டை இப்போ பார்க்கலாம் வாங்க. இதோட அவுட்புட் வந்து சர்வர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் உங்கள் சிஸ்டத்தில். IISன்னு ஒரு சர்வர் இருக்குது டிஃபால்ட்டாக விண்டோஸ்லேயே. அப்படி இல்லைன்னா நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். லோக்கல் ஹோஸ்ட் சாஃப்ட்வேர் நீங்கள் நெட்டில் ஃப்ரீயாக கிடைக்குது. அந்த சாஃப்ட்வேர்ஸ் எடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ நான் இப்போ என்னுடைய லோக்கல் ஹோஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரௌசரில் லோக்கல் ஹோஸ்ட்னு டைப் பண்ணிங்கனாலே அது லோக்கல் ஹோஸ்ட் சர்வர் ஓப்பன் ஆகிடும். அதில் நீங்கள் இந்த PHP ஸ்கிரிப்ட் எங்கே போட்டிருக்கீங்களோ அந்த இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் sample.phpன்னு அந்த ப்ரோக்ராம் சொல்லி நம்ம அங்கே ப்ரோக்ராம் பார்த்துருப்போம். ஹலோ வேர்ல்ட் குட் நைட் சொல்லி போட்டிருந்தோம். அந்த ப்ரோக்ராமில் பாருங்கள், ஹலோ வேர்ல்ட் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அந்த மெசேஜ் டிஸ்பிளே இருக்குது. இன்னொரு மெசேஜஸ் வேணும் அப்படின்னாக்கா இன்னொரு இது அதே மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். இன்னொரு எக்கோ இதில் வெல்கம் டு அப்படின்னு சொல்லிட்டு சம் மெசேஜஸ் போடுறேன். வெல்கம் டு எல்லாமே தமிழ்.com அப்படி சொல்லி ஒரு மெசேஜ் போடுறேன். இந்த மெசேஜ் எப்படி டிஸ்பிளே இருக்கு நாங்கள் பாருங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் லைனில் தான் கொடுத்துருக்கோம், ஆனால் எல்லாம் பக்கத்தில் வந்திருக்கு. ஸோ இதை தவிர்க்கணும் அப்படின்றதுக்கு நான் பேசிக்ஸாக முன்னாடியே போட்ட வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன், HTML வீடியோஸில். ஸோ அப்படி நீங்கள் நெக்ஸ்ட் லைனில் வேணும்னா HTML டேக் இதுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணணும். என்ன யூஸ் பண்ணலாம்? HTML டேக் யூஸ் பண்ணுறலாம். சரி, நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இல்லைனாக்கா அப்படியே கூட நீங்கள் போடுங்க, BR அப்படின்ற பிரேக் டேக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு சேவ் பண்ணிக்கிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் நெக்ஸ்ட் லைனில் வந்திருக்கும். இவ்வளோதாங்க PHP பேசிக் ப்ரோக்ராம். நீங்கள் என்ன கோடிங் இப்போ இந்த எக்கோ டேக்லேயே நீங்கள் உங்களுக்கான என்ன கோடிங் வேணாலுமே நீங்கள் இது பண்ணிக்கலாம். HTML டேக்ஸ் இப்போ இந்த HTML டேக்ஸ் இப்போ ஃபாண்ட்டு, கலர், COLO ஆர் கலர் ஈக்குவல் டு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஃபாண்ட் டேக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை டபுள் கோட்ஸில் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு font color equal to red ன்னு சொல்லி போட்டிருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு. font color equal to red ன்னு சொல்லி போட்டு இந்த font tag-ஐ க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணி font tag HTML சொன்ன மாதிரி இங்கே font tag அதே மாதிரி இங்கே க்ளோஸ் பண்ணணும். நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த font color equal to red and some messages. So இப்போ இந்த ஃபாண்டோட கலர் அவுட்புட்ல பார்க்கலாங்களா? அவுட்புட்ல பார்த்தீங்கன்னா ஃபாண்டோட கலர் வந்து ஹலோ வேர்ல்ட் குட் நைட் வந்து ரெட் கலர்ல மாறி இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன டேக்ஸ் வேணும் அப்படின்னா எல்லா HTML டேக்கையுமே நீங்கள் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் எக்கோ டேக்குள்ள, எக்கோடைய ஃபங்க்ஷனுக்குள்ள. இது H1 டேக்ல போடணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட் இதை H1 டேக்ல நீங்கள் போட்டிங்கன்னா கூட போதும். அதே அந்த இடத்துல H1 டேக்ல டிஸ்பிளே ஆயிரும். சேவ் பண்ணிவிட்டு உங்கள் சர்வரில் இருக்க இதை ரன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதோட டிஃப்ரென்ஸ் தெரியும். H1 டேக்ல போட்டதுனால அந்த கண்டென்ட்டு பிக்ல H1க்கான அந்த சைஸில் வந்திருக்கு. இதுதாங்க பேசிக் PHP ப்ரோக்ராம். நிறைய வளர்றேன்னு நினைக்கிறேன், கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ்லாம் வளராமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்